ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். இதுவரைக்கும் நம்ம கருட பகவானுடைய ரொம்ப புண்ணியமான சரித்திரத்தை கேட்டோம். அந்த கதையில் எப்படி கருட பகவான் அவள் அம்மாவுக்கு கிடைச்ச சாபத்தை நீக்கி அவள் அம்மாவை அடிமைத்தனத்திலேருந்து விடுவித்து அப்புறம் தேவர்களோட ஃப்ரெண்டாகி இந்திரன் கிட்டேருந்து அவருக்கு வரலாம் கிடச்சிதுன்ற எல்லா கதையும் பார்த்தோம். நம்ம இப்போ இந்த கதையிலேயே நம்ம என்ன பார்த்தோம்னா, கத்ரு அவளுடைய குழந்தைகளான எல்லா நாகங்களுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாள். அதாவது நீங்கள் நான் சொன்ன பேச்சை கேட்காததுனால நீங்கள் எல்லாரும் ஜனமேஜயன்ற ராஜா பண்ணக்கூடிய சர்ப்ப யாகத்தில் விழுந்து நெருப்பில் தகிக்க போறேல் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறான்னு நம்ம படித்தோம். இப்போ அந்த சாபத்தை கேட்டுண்ட நாகங்கள்லாம் இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்றத நம்ம இனிமேட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கத்ருக்கு பிறந்த 1000க்கும் மேற்பட்ட நாக குழந்தைகளில் முக்கியமான நாகங்களோட பேரெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். அதில் முதல் குழந்தையோட பேர் சேஷன், அதாவது ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய தம்பி வாசுகி. அப்புறம் வாசுகி ஐராவதன், தட்சகன், கார்கோடகன், தனஞ்சயன் அப்படின்னு நிறைய நாகர்களோட பேரை இந்த மகாபாரத கதையில் நம்ம சொல்லியிருக்கு. அந்த எல்லா பேர்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு 4-5 பேரை ஞாபகம் வச்சுன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த சேஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் முதல் குழந்தை இல்லையா. ஸோ இந்த சேஷ பகவான் ரொம்ப தர்மசீலராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி அவள் அம்மா மூலியமாக கிடைச்ச சாபத்தாலையும் அவருடைய சகோதரர்களாக நாகங்கள்லாம் நிறையா மனிதர்களுக்கு தீமை பண்ணுற காரணத்தினால என்ன பண்ணுறார் அப்படின்னா, கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார். அப்படின்னா அவர் ஆகாரமே கிடையாது, வெறும் காற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு பயங்கரமான தவத்தை பண்ணிட்டுருக்கார். கந்தமாதன பருவம், பத்ரிகாசிரமம், கோகர்ஷ்ண கஷேத்திரம் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போகிறார். இமயமலைக்கெல்லாம் போகிறார். எல்லா இடத்துலையும் போய் கொஞ்சம் கூட நியமம் தவறாமல் நல்லா தீவிரமாக ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. உடம்பு இழைச்சி போய்டுறது அவருக்கு. இந்த மாதிரி உறுதியாக தவம் பண்ணிட்டு இருக்கிற ஆதிசேஷனை பிரம்மாஜி பார்க்குறார். பார்த்துட்டு நேராக அவர்கிட்ட சேஷனே, நீ ஒரு தப்பும் பண்ணலையே, நீ எதுக்கோசரம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீ தவம் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுற தவத்தினால தேவர்கள்லாம் அந்த உக்கிரகம் தாங்காமல் கஷ்டப்படுறா, உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னோடனே சேஷன் சொல்கிறார், என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அறிவு இல்லாதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் துன்புறுத்தின்னு இருக்கா, எப்போ பட்டாலும் வேண்டாதவளை கடிக்கிறா, எல்லாரையும் சத்ருவாக பார்த்துட்டு இருக்கா. அதோடு இல்லாமல் எங்களுடைய பிதாவாகிய கஷ்யப முனிவருக்கு பிறந்த இன்னொரு குழந்தையான கருடனை வேற பகைச்சுன்னு இருக்கா. அந்த கருடனும் கஷ்யபருடைய ஆசி பிரகாரம் மிக சிறந்த பலவானாக இருக்கான். அவன் வேற நாகங்களை எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அதனால நான் இந்த ஜென்மத்தில் இவாளுக்கு சகோதரனாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த தவம் பண்ணி தேகத்தை விட போகிறேன் அப்படின்னு உடனே பிரம்மாஜி சொல்கிறார், உன்னுடைய சகோதரர்கள்லாம் யார் யார் தர்ம பிரகாரம் நடக்காமல் இருக்காளோ அவள் எல்லாரும் அவள் பண்ணுற பாபத்துக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான பரிகாரமும் இருக்குது. அதனால நீ அவளை பற்றி கவலைப்படாத, உனக்கு ஏதாவது வரம் வேணுன்னா என்னை கேளு, நான் தரேன் அப்படின்ன உடனே சேஷன் என்ன பண்ணுறாரு, என் மனசில் இருக்கிறது ஒரே ஒரு தவம் தான், அதாவது தர்மத்திலேருந்து நான் எப்போவுமே தவறக்கூடாது, என்னைக்கு நான் இந்த லோகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ன உடனே பிரம்மாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நீ உன்னுடைய தவ வலிமையினால நீ கேட்ட வரமும் தர்மத்துக்கு உட்பட்டு அதனால நான் இந்த வரத்தை உனக்கு நான் தரேன், எப்போவுமே உன் மனசு தர்மத்திலே இருக்கும், நீ எல்லா இந்திரியங்களையும் நீ ஜெயிச்சுட்ட, இந்த இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீ நல்லதாக செய்ய போகிற, பட் அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன் அப்படின்னு சேஷன் சொல்கிறார். பிரம்மாஜி கேட்குறாரு, நம்ம கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லிட்டு கேளுங்கோ அப்படின்ன உடனே பிரம்மாஜி சொல்கிறார், இந்த பூமியானது ஏகப்பட்ட மரங்கள், ஸ்தாவரங்கள், அப்புறம் ஜனங்கள், மிருகங்கள் எல்லாருமா பெருகி போய்
அதனுடைய வெயிட்டு தாங்காமல் என்ன பண்ணுறது, பூமி இப்படி அப்படியுமா ஆடின்னு இருக்கு. அதனால் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கோசரம் இந்த பூமியை வந்து தாங்கி பிடிச்சிண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சேஷன் சொல்கிறார், நீங்கள் தான் இந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கு, நீங்கள் இதை கேட்டதுனால கண்டிப்பாக நான் அப்படியே செய்கிறேன். அப்போ நான் இந்த பூமிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு எப்படி பூமி வந்து வழி கொடுப்பா அப்படின்ன உடனே பிரம்மா சொல்ல, நீ கவலைப்படாத, நீ பூமிக்கு கீழே போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வழி தெரியும். அங்கே போய் நான் சொன்ன பிரகாரமே இந்த பூமியை வந்து நீ தாங்கிக்கோ. அப்படி பண்ணிட்டு நீ இந்த லோகத்தில் வந்து எல்லாருக்கும் பிரியமான நாகமாக நீர், அதனால உனக்கு எப்பவுமே இந்திரனை போல உனக்கும் வந்து புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சேஷன் என்ன பண்ணுறார், பூமிக்கு கீழே போகிறார். அவருக்கு வழி தெரியறது, அந்த வழியை கண்டுபிடிச்சி கீழே போயிட்டு இந்த பூமியை மொத்தத்தையும் தன்னுடைய தலைமையில் தாங்கிண்டு இன்னைக்கும் இந்த பூமி ஆடாமல் அவர் தான் கீழே இருந்து பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்றது வந்து இந்த மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் சேஷன் வந்து தனக்கு இந்த சகோதரர்களே வேண்டான்னு சொல்லிட்டு பூமியை தாங்கிறதுக்கு போன அப்புறம் அடுத்த குழந்தையான வாசுகியை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறா, இந்த நாகர்களுக்கெல்லாம் ராஜாவா அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிடுறான். இந்த வாசுகியும் வந்து ரொம்ப தர்மவான், நியாயப்பிரகாரம் தான் நடப்பான், அனாவசியமாக யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டான். அவனுக்கு வந்து அவனுடைய அம்மா மூலியமாக கிடைச்ச சாபத்தை பற்றி எப்போவுமே ஒரு கவலை. நானும் மற்ற நாக சகோதரர்களும் இந்த சாபத்தில் வந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறது, ஏன்னா அம்மா சொன்ன சாபம் பலிக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவளுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரையும் ஆலோசனை கேட்குறான். நம்ம வந்து அம்மாவுடைய சாபத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, ஏன்னா அம்மா கொடுத்த சாபத்தை பிரம்மதேவரும் கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டார், அவரும் வந்து ஆட்சேபனை சொல்லலை. அதனால இந்த சாபம் கண்டிப்பாக நடக்க போகிறது, நமக்கு வரக்கூடிய நாசத்தை நம்ம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஐடியா சொல்லுங்க, எனக்கு இதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ன உடனே ஒவ்வொரு நாகமும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறது. ஒரு நாகம் சொல்கிறது, நம்ம இந்த யாகம் பண்ணக்கூடிய ஜனமே ஜெயனை போய் கடிச்சுடலாம், அவர் இறந்து போயிட்டாருன்னா இந்த யாகமே நடக்காது அப்படின்றது. ஒரு நாகம் சொல்கிறது, நம்மளே பிராமணாலாக வேஷம் எடுத்துட்டு ஜனமேஜயன் யாகத்துக்கு போவோம், அந்த யாகத்தில் வந்து அவர் கேட்பார், நீங்கள் பிராமணரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே நீங்கள் இந்த யாகத்தை பண்ணாமல் இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்போம். இன்னும் சில நாகங்கள் என்ன சொல்கிறது, நம்ம வந்து மேகம் மாதிரி உரு எடுத்துட்டு இந்த யாகம் பண்ணும்போது மழையை பொழிஞ்சு அந்த மேகத்தை தடை பண்ணிடலாம் அப்படின்னு ஆளுக்கால ஒரு ஐடியா சொல்கிறா. அந்த ஐடியா எதுவுமே வந்து தர்மத்துக்கு உட்பட்டதாக இல்லை. அதனால கடைசியில வாசுகி என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிற ஐடியா எல்லாத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த ஐடியா பிரகாரம் நம்ம பண்ணால் ஏற்கனவே இருக்கிற சாபம் போக நமக்கு வந்து பிரம்மஹத்தின்ற சாபம் வேற வந்து சேர்ந்துடும். அதனால ஏற்கனவே நம்ம வந்து ஏகப்பட்ட ஜனங்களை கடிச்சு துன்பம் பண்ணுறோம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. இப்போ மேற்கொண்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாபகாரியங்களை பண்ணோம்னா நம்மளுடைய குலமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால நான் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இதை கேட்டுட்டு எது கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அப்பா கஷ்யபர்கிட்டே போய் இதுக்கு ஒரு வழி என்னன்னு நம்ம அவர் கேட்போம், இதுதான் நல்ல ஐடியான்னு தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து ஏலாபத்திரன்னு ஒரு நாகம் இருக்கு. அந்த நாகன் சொல்றது, ராஜாவே இவெல்லாம் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தையும் கேளுங்க. அதாவது அம்மா வந்து நமக்கு இந்த சாபத்தை கொடுக்கும்போது நான் பயந்து போய் அம்மாவோட மடியில் ஏறி உட்காந்துட்டான், அதாவது கத்திருவோட மடியில் ஏறி உட்காந்துட்டான். அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் அம்மா கொடுத்த சாபத்தை கேட்டுட்டு ரொம்ப பதறி போய் பிரம்மாஜி கிட்ட போய், இந்த உலகத்திலே எந்த தாயும் இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்க மாட்டா, ஏன்னா எல்லா நாகங்களும் வந்து அக்னியினால் தகிக்கப்பட்டு ஜனமேஜயன் சாபத்தில் விழுந்து சாகணும்னு சொல்கிற சாபம் எவ்வளோ பாவமானது, எப்படி இதை கேட்டுட்டு நீங்கள் பிரம்மாஜி பொறுமையாக இருந்தேல் அப்படின்ன உடனே பிரம்மாஜி சொல்கிறார், இந்த நாகங்கள் கத்ருவோட குழந்தைகள் வந்து பயங்கரமாக பெருகி என்ன எடுத்து ஆயிரக்கணக்கான இருந்த நாகங்கள் வந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக போயிடுது. அதில் வந்து நிறைய நாகங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா தர்ம வழியை விட்டுட்டு அதர்மமாக தேவையில்லாமல் வந்து மனுஷால வந்து கஷ்டப்படுத்துறது, அவளை பயமுறுத்துறது, அவகிட்ட இருக்கிற கொடிய விஷயன்றதுனால அவளுக்கு என்ன ஆயிடுது, கர்வம் தலைக்கேறி யாரை பார்த்தாலும் கடிக்கிறது, உலகத்தில் இருக்கிறவாளெல்லாம் பயத்தில் வச்சுட்டு இருக்கான். இந்த பயம் வந்து ஜாஸ்தி ஆனதுனால ஜனங்கள்லாம் பாம்பை பார்த்தாலே ஓடி போயிட்டு இருக்கா. அதனால இந்த சர்ப்பங்கள் பர்டிகுலர்லி எந்த சர்ப்பங்கள் வந்து தர்ம பிரகாரம் நடக்காம
அதர்மமாக நடக்கிறாளோ அவெல்லாம் கண்டிப்பாக சாபம் பெற்று அழியணும் அப்படின்றதும் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த சாபத்திலேருந்து எந்த நாகங்கள்லாம் தர்ம வழியில் நடக்கிறதோ அவளும் காப்பாற்றப்படணுன்ற இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னோடனே தேவர்கள் கேட்குறாங்க, அது என்ன உபாயம் அப்படின்னோடனே இப்போ பிரம்மாஜி சொல்கிறார், யார் அவர் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் என்னன்னா, அந்த குளத்தில் இருக்கிற ரிஷிகள்லாம் ஒரு ராத்திரிக்கு கூட ஒரு கிராமத்தில் தங்க மாட்டான். அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்பான். எப்போ பாரு அவள் தவத்திலே இருப்பான். அந்த குளத்தில் பிறந்த ஜரத்காருன்ற ஒரு மகா முனிவர் ஒருத்தர் உருவாக போகிறார். அந்த முனிவருக்கு நாககுளத்தில் இருக்கிற வாசுகியோட தங்க தான் மனைவியாக போகிறாள். அவா 2 பேருக்கும் கல்யாணமாகி பிறக்க போகிற குழந்தை அவர் பேர் ஆஸ்திகர் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த தவசி பிறக்க போகிறான். அந்த குழந்தையால தான் இந்த சர்ப்பங்களுடைய சாபம் நீங்கி அந்த சாபங்கள் தர்ம வழியில் நடக்கிற எல்லா நாகங்களும் காப்பாற்றப்பட போகிறது. அதர்மமாக நடக்கிற நாகங்கள்லாம் அழிய போகிறது. இதுவும் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கோ. ஜரத்காருன்ற மகாரிஷி கல்யாணம் பண்ணிட்டு ஆஸ்திகரை பிள்ளையா பெற்ற உடனே இந்த சாபங்கள்லாம் போகிறதுக்கான வழியை அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். தேவர்களும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே நடக்கட்டும்னு நினச்சிட்டு அவளும் போயிடுறா. இப்படி அவளுக்குள்ளே நடந்த சம்பாஷணையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வாசுகி ராஜாவே, உங்களுடைய தங்கையோட பேர் ஜரத்காரு. அந்த தங்கையை நீங்கள் இந்த ஜரத்காருன்ற ரிஷிக்கு கரெக்டான டைம் வரும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேல் அப்படின்னா நம்மளுடைய சாபத்தை போக்குறதுக்கு அவருடைய குழந்தையே வழி பண்ணோம் அப்படின்னு ஏலாபத்திரன் சொல்கிறான். ஏலாபத்திரன் சொன்னதை கேட்ட உடனே எல்லா நாகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வாசுகி என்ன பண்ணுறான், ஓகே நம்ம சாபம் போகிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது, அந்த காலம் கணிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனுடைய தங்கையான ஜரத்காருவை நல்லபடியாக சந்தோஷமாக அவளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கான். இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் தேவர்களும் அசுரர்களும் நம்ம கடலை மர்தனம் பண்ணுறான், அதாவது கடையிறான். எதுக்குன்னா அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்கோசரம் கடையிறது அந்த மேருமலையை கட்டி அதை கடையிறதுக்கு இந்த வாசுகி தான் தேவர்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுறார். ஸோ அந்த காரியம்லாம் முடிஞ்ச உடனே இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா, வாசுகியை பிரம்மா கிட்ட கூட்டுன்னு போய், பிரம்மாஜி அவர்களே, இந்த வாசுகி நமக்கு ரொம்ப சிநேகிதனாக இருக்கான், நமக்கு வேண்டி சகாயம்லாம் பண்ணி கொடுத்துருக்கான், இவனுடைய சகாயத்தினால தான் நம்மளால் கடலை மர்தனம் பண்ணி அமிர்தத்தை எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இவன் மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கும் தெரியும். உங்கள் அம்மா கத்ரு, அதாவது வாசுகியோட அம்மா கொடுத்த சாபத்தினால எல்லா சர்ப்பங்களும் எப்படா சர்ப்பயாகம் நடக்க போகிறது, அந்த அக்னியில் போய் நம்ம விழ போகிறோன்னு பயந்துட்டு இருக்கா. அதனால் நீங்கள் வாசுகியோட மனசு சாந்தம் அடைகிற மாதிரி அவளுக்கு நீங்கள் ஒரு வாக்கு சொல்லணும் அப்படின்னு பிரம்மாஜி சொல்கிறார். நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், ஏற்கனவே ஏலாபத்திரன்ற நாகம் நான் சொன்னதை இந்த வாசுகி கிட்ட சொல்லியிருக்கான். அந்த நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அது தவறவே தவறாது. அதனால் ஜரத்காருன்ற மகாமுனிவர் ஜனித்துட்டார். அவருக்கு கரெக்டான காலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையாகிய ஆஸ்திகர் இவாளுடைய வம்சத்தையே காப்பாற்ற போகிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ. அந்த ஜரத்காரு கேட்கும்போது வாசுகி தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதை கேட்ட உடனே வாசுகி திருப்பியும் ஓஹோ, அந்த ஏலாபத்திரன் சொன்னதை பிரம்மாஜி ஆமோதிச்சு சொல்லிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய சாபம் நீக்கிறதுக்கு ஒரு வழி வந்துடுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரியை நல்லபடியாக பார்த்து வயிற்றுன்னு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஊருக்கு அவனுடைய நாகர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு, இந்த ஜரத்காருன்ற முனிவர் தான் நம்ம சாபத்தை போக்குறதுக்காக வந்திருக்கக்கூடிய ரிஷி. அதனால் அவர் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் விண்ணப்பம் வைக்கிறாரோ அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக எங்கிட்ட அதை கேட்டுன்னு சொன்னேன்னா நம்ம தங்கையை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது மூலியமாக நம்ம சாபத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே எல்லா நாகங்களும் என்ன பண்ணுறது, அந்தந்த நாகங்கள்லாம் அவ்வளவா ஒரு இடத்துக்கு போய் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா வனத்தில். இதே சமயத்தில் முன்னாடி நம்ம ஜரத்காரு சரித்திரத்தில் படித்த மாதிரி ஜரத்காரு என்ன பண்ணுறார், அவளுடைய பித்திருக்களுக்கெல்லாம் ஒரு வாக்கு கொடுக்குறார். உங்களை இந்த பாதும் கழத்துலேருந்து பாதாளத்துக்கு போகாமல் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறதுக்கோசரம் வேண்டி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அது மூலம் நான் கல்யாணம் பண்ணிட்டு
புத்திர சந்தானம் ஏற்படுத்திண்டு சந்தான விருத்தி பண்ணி இந்த நம்மளுடைய சந்ததியை நல்லா விருத்தி பண்ணி உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் பண்ணி உங்களெல்லாம் கடையேற்றி நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு வந்துடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் அவர் எல்லா காடும் தெரிஞ்சுட்டு இருக்காரு, இன்னும் கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே அவர் வனமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு அந்த அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தோட ஞாபகம் வந்துடுது. அதனால ஒரு வனத்தில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறார், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம எப்போ இவாளெல்லாம் கரையேற்றதுன்னு சொல்லிட்டு மனசார வாயை திறந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு என்னுடைய சந்ததியை விருத்தி பண்ணி நான் செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணி என் மூதாதையரை கடையேற்றுறதுக்கு எனக்கு யாராவது ஒரு பெண்ணை யாசகமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுப்பாளா அப்படின்னு மனசை விட்டு வாயை திறந்து அந்த வனத்தில் சொல்கிறார். இதை அந்த வனத்தில் இருந்து கொண்டிருக்கிற நாகங்கள் கேட்கறது. கேட்ட உடனே அந்த நாகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேகமாக வாசுகி கிட்ட ஓடி போய் இந்த மாதிரி ஜரத்காருன்ற ரிஷி தான் மனம் செய்து கொள்ள வேண்டும்ன்ற ஆசைக்கோசரம் யாராவது எனக்கு பெண்ணை யாசகமாக கொடுங்கோன்னு கேட்டுட்டு இருக்கார் அப்படின்ன உடனே வாசுகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். நம்ம சாபம் விமோச்சனம் ஆகக்கூடிய காலம் வந்துடுத்து அப்படின்னு நினச்சிட்டு கடகடன்னு அவனுடைய தங்கையை கூப்பிட்டுண்டு நேராக இந்த வனத்துக்கு ஜரத்காரை பார்க்கறதுக்கு வரான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஜரத்காருவுக்கும் வாசுகி தங்கைக்கும் கல்யாணம் நடந்தது, அவளுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்ற கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.